இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள். அன்பு இனிய நண்பர்களே, இந்த நாட்களில் நான் அதிகமாக சந்திப்பது பிள்ளைகள் தொடர்பான பெற்றோரின் கவலைகள், அச்சங்கள். அதுவும் முன்பு போல் இல்லாமல் கூட்டு குடும்ப சமூகம் நகர்ப்புறமயமாதல் சூழலில் முற்றாக அற்றுப்போய் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு ஒரு குழந்தைதான், அந்த ஒரு குழந்தையும் ஏகப்பட்ட செல்லம் கொடுத்து வளர்க்கின்றார்கள். ஆளுமை முதிர்ச்சி பக்குவம் என்பதெல்லாம் இல்லை. நிறைய பிரச்சனைகளை பிள்ளைகளின் ஊடாக இன்று பெற்றோர் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் எங்களை கவனித்துக் கொள்வார்களா, இந்த பிள்ளைகளோடான உறவு எப்படி இருக்கும் என்பது பற்றின ஆதங்கங்கள் பெற்றோருக்கு நிறையவே இருக்கின்றன. அவர்களுக்கு நான் நம்பிக்கை தரும்படி ஆறுதலாக இன்றைய காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பொருந்துமா என்று தெரியவில்லை. என்னுடைய எளிய ஒரு அனுபவத்தில் பெற்றோர் பிள்ளைகள் உறவை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை இப்படி சொல்வேன். நாம் குழந்தைகளாக இருக்கிற போது அப்பா தான் நமக்கு கடவுள். அப்பாவால் எல்லாம் முடியும், அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அப்பாவுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது குழந்தைகளாக இருக்கிற போது நமக்கு இருக்கிற பார்வை. இந்த பார்வை ஒரு டீனேஜ் வருதுன்னு வச்சுங்க, எப்படி மாறும் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனா எல்லாம் தெரியாது, இப்படிங்கிறதாக இந்த பார்வை கொஞ்சம் மாறுபடும். இது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி. இதே குழந்தை அந்த 17, 18, 19, 20 வயசாக வருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற வகையில் பார்வை மாறுபடும். கெரியர் சூஸ் பண்ணுறதுலையோ அல்லது இந்த லவ் கிவ் பிரச்சனையோ இதில் எல்லாம் பிரச்சனை வந்துன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்திலேயே என்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஜீவராசியை படைத்திருக்கிறார் என்றால் அது எங்கள் அப்பா அம்மா தான், இப்படிங்கிற பார்வைக்கு வந்துடுவாங்க. இது அந்த 20 to 25 இந்த பீரியடில் நடக்கும். அப்போ கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை, ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க. 35 வயசில் இந்த பிள்ளை என்ன சொல்லும் அப்படின்னா, தொழில் பண்ணுறேன்னா இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா எதுக்கும் ஒரு வார்த்தை அப்பா அம்மாட்ட நான் கேட்டுறேன்னு அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வருவாங்க. இதே பிள்ளை 45, 50 வயசு ஆகிற நேரம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சே அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒரு வார்த்தை சரியாக கைட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இதுதான் ஒரு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான அந்த உறவு பயணத்தினுடைய ஒரு பரிணாம பாதை என்று நம்ம சொல்லலாம். எப்படி அப்பாதான் கடவுள்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரியும் எல்லா விஷயமும் தெரியாது அப்படிங்கிற பார்வைக்கு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது மாதிரி ஆகி, எங்க அப்பா போல ஒரு ஜீவராசி இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதாக மாறி, எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதிர்ச்சி பெற்று, சே அப்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சேருது பாத்தீங்களா. அதனால உங்க பிள்ளைகள் மேல என்னைக்குமே நீங்க நம்பிக்கையை இழக்காதீங்க. அவங்கள நீங்க சுதந்திரமா வளர விடலாம். கலீல் கிப்ரான் சொல்ற மாதிரி, உங்கள் காலத்தில் உங்கள் பிள்ளைகள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களை தங்கள் காலத்தில் அவர்கள் தாங்களாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி தகவமைத்துக் கொள்வார்கள் என்பது இயற்கையினுடைய நீதியாக இருக்கிறது. காலம் அவர்களை பராமரித்துக் கொள்ளும், பார்த்து கொள்ளும். நன்றி. இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்.